திருவள்ளூர் நகராட்சி 10வது வார்டில் காமராஜர் சிலை அருகே 2.5 வயது பெண் குழந்தையை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து கவ்வி இழுத்துச் சென்ற பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, என்ன நடந்தது? வணக்கம் ஷாம். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வினோத் தெய்வானை தம்பதியின் 2.5 வயது பெண் குழந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று விட்டு திருவள்ளூர் நகராட்சி காமராஜர் சிலை அருகே உள்ள தனது தாய் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற நிலையில் தாய் வீட்டின் அருகில் இருந்த வளர்ப்பு நாய் ஒன்று குழந்தையின் காலை கடித்து கவ்வி இழுத்துச் சென்ற நிலையில் குழந்தையின் காலில் நாயின் பல் மட்டும் பதிந்த நிலையில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் திருவள்ளூர் நகராட்சியில் 2.5 வயது பெண் குழந்தையை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து கவ்வி இழுத்துச் செல்வதும் பின்னர் குழந்தையின் தாய் தெய்வானை குழந்தையை காப்பாற்றுவது போன்ற கண்காணிப்பு கேமரா பதிவுகள் திருவள்ளூர் பகுதியில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து குழந்தையின் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் நகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் தற்பொழுது குழந்தையை கடித்த வளர்ப்பு நாய் மற்றும் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய்களை பிடித்துள்ளனர். இதனையடுத்து திருவள்ளூர் நகராட்சி முழுவதும் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனடியாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது எழுந்துள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி பிரபு.